ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்னென்னா, இந்த ஆப்ஷன் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியா கிடைக்குமா நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அப்படின்றது நம்மள நிறைய பேருக்குமே இப்போ வந்து தோணிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு ஷார்ட் டைமில் வந்து எனக்கு ஒரு சில ஐடியாக்கள் எனக்கு கிடைச்சிது. அந்த ஐடியாக்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் ரெண்டுத்துக்குமே சூட் ஆகும். இந்த ரீசன்ட் டேஸ் ஆப்ஷன் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்ஸு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்ல ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கான ஒரு காமனான விஷயத்தை நம்ம பார்த்துடலாமே. என்ன அப்படின்னா, நல்ல ஒரு ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ கூடவே இந்த லாட் சைஸ்ன்னு சொல்லும்போது, இந்த லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணது அப்படின்றது இது காமனான விஷயம் ஃபார் எல்லா ஆட்களுக்குமே. மினிமம் 75 குவான்டிட்டி நான் நிஃப்டிக்கு சொல்கிறேன். இது வந்து காமனான ஒன்று. அப்போது இங்கே மார்க்கெட்டில் பரவலாக என்ன நடக்கும் அப்படின்றதும், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிச்சு அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நல்ல ப்ரீமியம் மார்க்கெட்டில் இருந்தது. ஆனால் ஒரு 5 நாளாகவே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அங்கவே சுற்றி முடிஞ்சிருந்தது. இது போன வாரம் நினைக்கிறேன், ஐ திங்க். அப்போது அங்கே அந்த வீக் ஸ்டார்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட 300 இருந்த ப்ரீமியம் 300+ இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து காலியானதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. நம்ம டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். நான் டெய்லி சொல்லுவேன் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் எவ்வளோ இருந்துக்கிட்டு இருக்குன்னு. அந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம் 5 நாளுமே சூப்பராக கரைஞ்சிட்டு இருந்தது. மார்க்கெட்டோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 150லேருந்து 200 பாயிண்ட்டுக்குள்ளவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். 300-350 பாயிண்ட் ப்ரீமியம் கொடுத்துட்டு மார்க்கெட் 200 பாயிண்ட்டை ஒரு வாரம் ஃபுல்லாக அப்படியே அடக்கி வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயம் ட்ரேடிங்கில். இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் நடந்துடுதுங்க. ஓகேவா? அப்போது இந்த 2 நாளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் கூட இந்த லார்ஜ் சைஸில் இல்லைனா இதில் நம்ம ஸ்ட்ராட்டஜி எடுக்கிற விஷயம் வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதில் மொதல் விஷயம் நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை வந்து புது வீக் ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ மண்டே வந்து ஃபர்ஸ்ட் நாள், டியூஸ்டே செகண்டு, வெட்னஸ்டே எக்ஸ்பைரி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் இருக்குது. கரெக்டுங்களா? இந்த 5 நாள்லேயும் எப்படி வந்து நம்ம இந்த ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து, அதாவது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். ஸோ கண்டிப்பாக ஃப்ரைடேவும் மண்டேவும் டியூஸ்டேவும் இந்த 3 நாளும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக மூமெண்ட் இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மார்க்கெட் மூவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போது இங்கே நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறோம் அப்படின்றத முதல்ல திங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு அயன் ஃப்ளையும் ஒரு அயன் காண்டரும் எடுக்கிறோம். ரொம்ப பேசிக். இந்த மார்க்கெட்டுக்கு இல்லை இந்த ப்ரீமியத்துக்கு இந்த லாட் சைஸ்க்கு இது சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது சூட் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இது லிமிட்டட் ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி, நல்ல ப்ரீமியம், நல்ல கிரெடிட் கிடைக்குது அப்படின்றதுனால தான் இதை நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன். அப்போது 1-2 நாள் ஃப்ரைடேவும் மண்டேவும் விட்டுருங்க. டியூஸ்டேலேருந்து மார்க்கெட் ஓரளவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கணிக்க தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? பரவாயில்ல, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஈவனை விட்டு போயிடுது அப்படின்னு நினச்சா கூட அது தப்பே கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம ரிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா லிமிட் பண்ணிட்டு வச்சுட்டு தான் போகிறோம் அப்படின்றதுனால கவலையே இல்லை. நீங்கள் ஒரு 300 பாயிண்ட்டுக்கு நீங்கள் ரேஞ்ச் வச்சு நீங்கள் வந்து ஒரு அயன் ஃப்ளை எடுத்தாலும் செவ்வாய்க்கிழமை இல்லைனா புதன்கிழமை காலையில் நீங்கள் அயன் ஃப்ளை எடுத்தாலும் ஒரு சூப்பரான ஒரு பெட்டு வந்து கிடைக்கிது. இது லாஸ்ட் 2 வாரம் நான் பார்த்தேன். ஸோ இங்கே நம்ம ஐடியாவாக என்ன பார்க்க போகிறோம், இல்லை ஸ்ட்ராட்டஜியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அயன் ஃப்ளை எடுக்க போகிறோம் பிஃபோர் எக்ஸ்பைரி டே. ஓகேங்களா? இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணணும். ஸோ அயன் ஃப்ளை வந்து எடுக்க போகிறோம் பிஃபோர் எக்ஸ்பைரி டே. அதாவது ஒரு உதாரணத்துக்கு வியாழக்கிழமை எக்ஸ்பைரி அப்படின்னா புதன்கிழமை காலையிலோ இல்லை செவ்வாய்க்கிழமை ஈவினிங்கோ ஈஸியாக எடுக்கும்போது கம்மி டெபிட்டில் நல்ல ரேஞ்சில் சூப்பரான கிரெடிட்டோட நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். ஓகேங்களா? நல்ல பெட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, புதன்கிழமை மார்னிங் இல்லைனா புதன்கிழமை ஈவினிங் வரைக்குமே 250 பாயிண்ட் மினிமம் வந்து ஒரு நல்ல ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு அயன் ஃப்ளை எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 400-500 பாயிண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வச்சுக்கலாம். அது ஒர்க் ஆகவும் செய்யுது. சப்போஸ் அது வந்து வெளியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லாஸ் வர செய்யும். அந்த லாஸை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னா
அப்போ மார்க்கெட் அந்த 500-400 பாயிண்ட்டுக்குள்ளே நிற்கும் போது கிடைக்கிற ப்ராஃபிட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு நல்ல ஐடியாவே எனக்கு பட்டுச்சு, அதனால் நான் சொல்கிறேன். இன்னொன்று அயன் காண்டர் போடலாம். இந்த அயன் காண்டருமே ஒரு நல்ல ஒரு பெட்டாக தாங்க இருக்குது. ஸோ ஈவன் இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் இருந்துகிட்டு இருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது கண்டிப்பாக தேர்ஸ்டே 2 ஜனவரி. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஒரு 440-450 பாயிண்ட் நல்லா ரேலி ஆகிருக்கு. இந்த 440-450 பாயிண்ட் ரேலி ஆகியும் நமக்கு ஒரு நல்ல பெட்டு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக என்னோடய பிரேக் ஈவன் விட்டு உடஞ்சி போச்சு. கண்டிப்பாக நான் வந்து இதில் லாஸ் தான் பண்ணேன். இது வந்து வரி பண்ணுறது கிடையாது. பட் என்னுடைய அந்த லாஸ் எப்படி கிடச்சிது அப்படின்றது மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இந்த அயன் காண்டரை நான் வந்து எக்ஸ்பைரி டே ஒரு 10 மணிக்கு மேலே தான் போட்டேன். ஸோ ஏன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 12 ஒரு 3-5 மணி நேரம் ஒரு 5 ஹவர்ஸ் நான் தாக்கு பிடிச்சிட்டேன் அப்படின்னா நான் போடும்போது மார்க்கெட் 23,840 இருந்தது. என்னுடைய அப்சைடு பிரேக் ஈவன் 24,150 நினைக்கிறேன். அண்ட் டவுன் சைடில் பிரேக் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா 23,500 நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரேக் ஈவன் வச்சு தான் வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டேன். பட் நம்மளுடைய டைமு இல்லை நம்மளுடைய ஒரு அன்லக்கி டே அப்படின்றதுனால மார்க்கெட் ஈஸியாக 300 பாயிண்ட்டுக்கு மேலே ரேலி ஆகிடுச்சு. நான் போட்டதே 10-10:30 மணிக்கு மேலே தான் போட்டேன். அப்போத்துலேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மார்க்கெட் இன்றைக்கி ரேலி ஆகி நமக்கு கண்டிப்பாக இந்த பிரேக் ஈவனை தாண்டி போயிடுச்சு. பட் இங்கே கிடைக்கிற அந்த கிரெடிட் எவ்வளோ தெரியுங்களா? நான் வந்து லிமிட்டட் ரிஸ்க் தான். சின்ஸ் அதுலேயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காஷியஸாக இருக்கணும். எனக்கு ஏதோ 2200 வந்து கிரெடிட் கிடச்சிது. 2200 ஒரு 5 மணி நேரம் டைமு நமக்கு வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு பெட்டிங் தான். ஓகேங்களா? பட் இதுக்கு நம்ம கொடுத்தது என்ன அப்படின்னா 3300 3400 என்னமோ வந்து லாஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ அது டபுளாக நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ரேஞ்சு ஒரு 300 பாயிண்ட்டுன்றது ஏதாவது ஒரு நாள் தான் ஓடிடும். ஓகேங்களா? மற்ற நாளில் மார்க்கெட் அங்கேயே சுற்றுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அது வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரீமியத்தை இல்லைனா இந்த மாதிரி லார்ஜ் சைஸை கொஞ்சம் நம்ம பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப தூரமாக நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி போடும்போது ஈஸியாக வந்து இந்த கிரெடிட்ஸை வந்து எடுக்க ட்ரை பண்ணலாம். பட் இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்டாக முடியல. பட் சொல்கிறேன், இது நல்ல பெட்டாக இருக்குது அப்படின்றதுனால தான் எடுத்தேன், வேறு எதுவும் இல்லை. எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த அந்த லெக்கு. ஓகேங்களா? எஸ், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டவுன் சைடில் 23,572, அப் சைடில் 24,168. எனக்கு தெரிஞ்சு மேலே 300 பாயிண்ட் கீழே 300 பாயிண்ட் நல்லாவே ரேஞ்சு ஒரு 10:30 மணிக்கு எடுத்தேன். ஸோ அங்கேயே நின்னா மார்க்கெட் ஒரு 2000 கிரெடிட்டு. ஓகேங்களா? 2000 கிரெடிட்காக தான் எடுத்தேன். பட் இங்கே 4600 காட்டுது. பட் நான் வெளியே வந்துட்டேன். எப்போ அது 3400க்கு மேலே வந்ததோ அப்போவே நான் வெளியே வந்துட்டேன். எப்போது 24,150 கிராஸ் பண்ணும்போதே ஏதோ 3400 500 என்னமோ காட்டுச்சு. 3400 நினைக்கிறேன். அங்கேயே வெளியே வந்துட்டேன். ஸோ நமக்கு கிடைக்க இருக்கிற விஷயம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் மார்க்கெட் இங்கே இருக்கும்போது எங்கேயோ நான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 950, 24,040, 24,140, 300 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 ஹவர்ஸில் மார்க்கெட் ரேலி ஆச்சு. ரொம்ப சூப்பரான ரேலி, அதை கண்டிப்பாக தடுக்க முடியாது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பை அன்லக்கியே நமக்கு வந்து லாஸ் புக் பண்ணியிருக்கு. பட் வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் நல்ல ஒரு கிரெடிட் வந்து இதில் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ செக் பண்ணி பாருங்கள். பிஃபோர் டே இல்லைனா வந்து டியூஸ்டே ஈவினிங் அயன் ஃப்ளை போடலாம். சப்போஸ் நமக்கு ரேஞ்சு தெரியும், இதுக்குள்ளே ஆகும்னு தெரிஞ்சால் தைரியமாக அந்த நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். கம்மி டெபிட் தான் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம லாஸ்ட் எக்ஸ்பைரி டேயில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காண்டர் கூட ட்ரை பண்ணலாம். ஒன்றும் இல்லை, 2 சைடுமே கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஏன் அன்றைக்கே கூட நம்ம வந்து இது எடுக்கலாம் அயன் ஃப்ளை எடுக்கலாம். நீங்கள் எக்ஸ்பைரியில் கூட அயன் ஃப்ளை எடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து சின்ன ரேஞ்சாக இருக்கும், நல்ல ப்ராஃபிட் பொட்டென்ஷியல் இருக்கும். அதுக்கு மார்க்கெட் அங்கேயே சுற்றணும். நான் அதனால தான் மார்க்கெட் ஓகே ஒரு 300 பாயிண்ட் போனால் கூட எங்கேயாவது மாட்டிக்கும் அப்படின்ட்டு தான் நான் போட்டேன். ஓகேங்களா? ஸோ அது என்னோடய பை லக்கு வந்து பார்த்திங்கன்னா 330 பாயிண்ட்டோ 340 பாயிண்ட்டோ ஏறிடுச்சு. அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம், வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி வந்து திங்க் பண்ணும்போது ஒரு ப்ராட் ரேஞ்சில் ப்ராடாக வந்து இந்த கிரெடிட்ஸை நம்மளால் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய டெக்னிக்ஸை வந்து சொல்லியிருக்கோம். இது மேபி உங்கள் ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.